கைனமெட்டிக்ஸ் டாபிக்ல மோர் தென் ஒன் டைப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இன் xy plane ஆர் given x is equal to 2 plus 2t plus 4t square and y equal to 4t plus 8t square. The motion of the particle is dash along a straight line uniformly accelerated along a parabolic path non uniformly accelerated அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x is equal to 2 plus 2t, அதாவது இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. 2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ 2x is equal to 4 plus 4t plus 4t plus 8t ஸ்கொயர் வருதுங்களா? சரி, இந்த 4t plus 8t ஸ்கொயர் தான் என்ன பாருங்க y. அப்போ வந்து 2x is equal to 4 plus இந்த 4t plus 8t ஸ்கொயரை நம்ம yன்னு எடுத்துக்கலாம். ஸோ y is equal to 2x minus 4ன்னு வந்திருக்கு. அப்போ yx எப்படி இருக்கு சொல்லுங்க, y axis x axis லீனியரா வந்திருக்கு. லீனியரா இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு. அடுத்து வந்து ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆக்சலரேஷனுக்கு என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், v is equal to, ஆக்சுவலா வந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ v is equal to dx by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 2 plus 18 கிடைக்குது. ஓகேங்களா? வெலாசிட்டி இது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்திருக்கு. ஆக்சலரேஷன் லாங் எக்ஸ் ஆக்சிஸ் வேணும்னா வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ dv by dt அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, 8ன்னு வருது. அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஒய் டைரக்ஷன்ல வேணும்னா ஒய் டைரக்ஷன்ல இருக்கிற ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவேஷன் 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ அது பாருங்க 4 plus 16t கிடைக்குது. திருப்பி இந்த வெலாசிட்டி எல்லாம் ஒய் ஆக்சிஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 16 கிடைக்குது. அப்போ ஆக்சலரேஷன் எல்லாம் ஒய் ஆக்சிஸும் கான்ஸ்டன்டா தான் இருக்கு, ஆக்சலரேஷன் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸும் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் மொத்தத்துல கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். அப்படின்னா 11th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் பாருங்க, 12th கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே, 12th கொஸ்டின் பாருங்க. ரிவர் இஸ் ஃப்ளோயிங் வித் வெலாசிட்டி, ரிவர் வெலாசிட்டி 4i கொடுத்துட்டாங்க. a boat is moving with a velocity v equal to minus 2i plus 4j relative to river. இது boat velocity relative to river. The width of the river is 100 meter along y direction. Select the correct option. Boatman will cross the river 25 seconds. Absolute velocity of the boatman 2 root 5. Drift of the boatsman along the river வந்து river current 15 கொடுத்திருக்காங்க. The boatman can never cross the river அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் மட்டும் வராது, ஏன்னா வந்து பர்பண்டிகுலர் டு தி ரிவர் வந்து 4j வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் டி வராதுன்னு நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இல்லாம வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு 4i கொடுத்துருக்காங்க. அடுத்து வெலாசிட்டி ஆஃப் தி போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் வந்து -2i plus 4jன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் போட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் போட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க, வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர்னு வரும். அப்போ அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் தி போட் வேணும்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரிவர் வந்து -2i plus 4jன்னு போட்டுட்டு அடுத்து வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் என்ன இருக்கு பாருங்க +4iன்னு போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன வருது, மொத்தத்துக்கு 2i plus 4jன்னு வருது. ஓகேங்களா? இது வெலாசிட்டி ஆஃப் தி போட் அப்சல்யூட் வெலாசிட்டி வேணும்னா என்ன வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்கணும். 2 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் பண்ணிடலாமா? அப்போ என்ன வருது பாருங்க 20ன்னு வருதுங்களா? அப்போ √20ன்னு வருது. √20 எப்படி எழுதலாம், 2 √5ன்னு எழுதலாம். அப்போ அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் தி போட் வந்து என்ன வந்திருக்கு 2 √5. அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்ட், ஆப்ஷன் பி கரெக்ட்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ போட் வந்து இது ரிவர், வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் போட் வந்து ஆக்சுவலா வெலாசிட்டி ஆஃப் போட் -2i plus 4j தானே கொடுத்துருக்காங்க. அப்போ -2i plus 4j இந்த டைரக்ஷன்ல இருக்கு வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். இதுல வந்து எக்ஸ் காம்பனன்ட் வந்து -2i கொடுத்துருக்காங்க, ஒய் காம்பனன்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4jன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரிவரை கிராஸ் பண்றது எவ்வளவு வெலாசிட்டில கிராஸ் பண்ணதுன்னா 4 மீட்டர் பர் செகண்ட்ல கிராஸ் பண்ணது. வித் ஆஃப் தி ரிவர், இங்க வித் ஆஃப் தி ரிவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ல வந்து வித் ஆஃப் தி ரிவர் 100 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ டைம் டேக்கன் டு கிராஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து 100ன்னு போட்டு வெலாசிட்டி வந்து 4ன்னு போட்டீங்கன்னா 100/4 வந்து 25 செகண்ட். ஸோ டைம் டேக்கன் டு கிராஸ் தி ரிவர் வந்து 25 செகண்ட். இதுவும் கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து ட்ரிப்ட் ஆஃப் தி போட்ஸ்மேன் அலாங் தி ரிவர் கரண்ட், அது பார்த்துடலாங்களா? அப்போ எலாங் தி ரிவர் கரண்ட் பாத்தீங்கன்னா ரிவர் வந்து 4iல போகுது,
இவங்க வந்து போட் வந்து போறது எக்ஸ் டைரக்ஷன் -2 ஆயிருக்கு. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி எலாங் தி ரிவர், ரிசல்டன்ட் வெலாசிட்டி எலாங் தி ரிவர் வந்து பாத்தீங்கன்னா 4i - 2i போட்டீங்கன்னா 2i அப்படின்னு வந்திருக்கு. வெலாசிட்டி வந்து 2. இது வந்து எலாங் ரிவர், போட் வந்து ட்ரிப்ட் ஆகுறது எலாங் ரிவர் இவ்வளவு இருக்குப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து இவ்வளவு டைம்ல 25 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கும் போட் எலாங் தி ரிவர் பாத்தீங்கன்னா, எலாங் தி ரிவர் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். வெலாசிட்டி எவ்வளவு வெலாசிட்டில வந்து இது ட்ரிப்ட் ஆகுது? 2i கேப்னா 2 இன்டு டைம் 25 செகண்ட் வரைக்கும். ஸோ 2 இன்டு 25 வந்து 50 மீட்டர். ஸோ போட் வந்து நமக்கு எவ்வளவு ட்ரிப்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க 50 மீட்டர். ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்ட். அப்படின்னா 12th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏபிசி எல்லாமே கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. A particle is moving along x-axis. Its velocity v with x coordinate is varying as v equal to root x ன்னு சொல்லிட்டாங்க. Then initial velocity of a particle 0. Motion is non-uniformly accelerated. Acceleration of a particle at x equal to 2 meter is 1/2 meter per second square. Acceleration of particle at x equal to 4 வந்து 1 meter per second square கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா v equal to root x என்ன கொடுத்திருக்காங்க. அப்ப v equal to root x நம்ம எப்படி எழுதலாம்னா v square is equal to 0 plus x ன்னு எழுதிங்க. ஸ்கொயர் பண்ணி எழுதிங்க. ஏன்னா நமக்கு v square equal to u square plus 2ax ன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணும்போது u ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க 0 இருக்கு. 2a பிளேஸ்ல என்ன இருக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 1. இது என்ன? இது 2as x ன்னு போட்டுங்க. அப்படின்னா u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 கரெக்ட். அடுத்து 2a இஸ் ஈக்குவல் டு 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க 1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? 1 போட்டா அப்ப a equal to 1/2. அப்படின்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் நான் யூனிஃபார்ம் வராது. அப்ப ஆக்சலரேஷன் 1/2 ஃபார் எவர். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அப்படின்னா வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் சி வந்து கரெக்டா இருக்கு இந்த 13th கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. From velocity time graph shown in figure, we can draw the following conclusions. பாருங்க, between t equal to 1 second to 2 seconds, speed of the particle decreasing. 1ல இருந்து 2 வரும்போது நெகட்டிவ்லி டிக்ரீசிங். ஆனா ஸ்பீடுக்கு வந்து நெகட்டிவ்லி டிக்ரீசிங்னா ஆக்சுவலா சாரி நெகட்டிவ்லி தான் டிக்ரீசிங். ஆனா மேக்னிடியூட் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகுது. 1ல இருந்து 2 வரைக்கும் பார்த்தா மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் வந்து மேக்னிடியூட் மட்டும் தானே பார்க்கணும் நம்ம. அதனால வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 2 to 3 செகண்ட் ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் இன்க்ரீசிங் கிடையாது. 2ல இருந்து 3 செகண்ட் பாருங்க ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. 3 செகண்ட்ல 0 வந்துருது. 2 செகண்ட்ல சர்டைன் வேல்யூ இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் பி வராது. Between time t equal to 5 second to 6 second, acceleration of the particle is negative. 5 second to 6 second பாருங்க. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து என்ன சொல்லுங்க? ஆக்சலரேஷன். ஆனா 5 second to 6 second பாருங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்குனால அப்போ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கரெக்ட். அப்படின்னா 5 to 6 செகண்ட் வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 0 to 4 செகண்ட். அப்போ பாருங்க 0ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் பார்ட்டிகல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் டுவைஸ். பாருங்க 0 to 4 செகண்ட் பாருங்க 0ல இருந்து 1 செகண்ட் வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. 1 to 2 செகண்ட் 1 to 3 செகண்ட் நெகட்டிவா இருக்கு. அடுத்து பாருங்க 3 to 4 செகண்ட் பாசிட்டிவா இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ்ல இருந்து இங்க நெகட்டிவா மாறி இருக்கு ஒரு முறை. அடுத்து இங்க பாசிட்டிவ்ல இருந்து இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மாறி இருக்கு. அப்ப 2 முறை டைரக்ஷன் மாறி இருக்கு. அப்படி என்ன வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து என்னென்ன கரெக்ட் சொல்லுங்க? அதாவது இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்லோப் நெகட்டிவ்னால மைனஸ் ஆக்சலரேஷன் வந்திருக்கு. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து between 0 to 4 செகண்ட் 0ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் அட் 1 செகண்ட்ல ஒரு முறை வெலாசிட்டி டைரக்ஷன் மாறுது. அடுத்து 3 செகண்ட்ல ஒரு முறை வெலாசிட்டி டைரக்ஷன் மாறுதுனால 2 டைம்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ். ஸோ சி அண்ட் டி ஆர் கரெக்ட் அப்படின்னு இருக்குப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A particle P is projected upward with 80 meter per second. ஓகேங்களா? 1 second later, another particle Q is projected with the initial velocity of 70 meter per second. Before either of the particles strikes ground, both particles are at rest with respect to each other. After 2 second, distance between the particles is 75 meter. When particle P is when particle P is at the highest point, particle Q is moving downward. When particle P is at highest point, particle Q is moving upward சொல்லிருக்காங்க. இத கொஞ்சம் நல்லா பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் 80 மீட்டர் per second, செகண்ட் பார்ட்டிகல் 70 மீட்டர் per second. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கப்பா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து டவர் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். 80 மீட்டர் per secondல ப்ரொஜெக்ட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஒரு செகண்ட் அப்புறம் இதுக்கு எவ்வளவு இருக்கும் வெலாசிட்டி சொல்லுங்க? வெலாசிட்டி ஈக்குவல் டு u minus gt. u எவ்வளவு? இனிஷியலா 80 மைனஸ் g வந்து 10 into ஒரு செகண்ட் போட்டா 70 வந்துருது. அப்போ வந்து ஒரு செகண்டுக்கு பொறுத்து பார்ட்டிகல் P-க்கு வந்து எவ்வளவு வெலாசிட்டி வந்திருக்குன்னா 70 மீட்டர் per second வந்திருக்கு. அந்த டைம்ல தான் பார்ட்டிகல் Q வந்து என்ன பண்றோம் நம்ம? பார்ட்டிகல் Q வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க பாருங்க. பார்ட்டிகல் P is projected
upward with 8 meters per second. Particle Q is projected with initial velocity 70 meter per second. இது எந்த டைரக்ஷன் சொல்லல. அப்போ வந்து upwardனு எடுத்துங்க. upwardனு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ particle Q வந்து என்ன பண்ணலாம்னா upward ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 70 மீட்டர் per second. என்ன வந்து upward தான் சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு செகண்ட் கழிச்சு பார்ட்டிகல் Pக்கும் பார்ட்டிகல் Qக்கும் ரெண்டுத்துக்குமே வெலாசிட்டி சேமா இருக்கு. அப்போ velocity of particle is equal to velocity of particle Q when particle Q is projected அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்படின்னா ரிலேட்டிவ் velocity of particle with respect to P with respect to Q வந்து இனிஷியலா 0. அதே மாதிரி acceleration of P with respect to Q 0. ரெண்டுத்துக்குமே acceleration of P equal to G ன்னு வரும். அதே மாதிரி acceleration of Q வும் G தான் வருது. acceleration வந்து என்ன வருது உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே G வரதுனால ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் வந்து 0 வந்துருச்சு. ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் 0 வந்திருக்கு. அப்படின்னா இப்போ என்னென்ன ஆன்சர் சொல்லலாம் பாருங்க. அப்படின்னா போத் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் கரெக்ட். ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு 0ன்னு வருது. ஆஃப்டர் 2 செகண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் இஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆஃப்டர் 2 செகண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் 2 செகண்ட்னு கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிங்க. ஆஃப்டர் 2 செகண்ட்னு வரும்போது P வந்து 2 செகண்ட் டிராவல் பண்ணியிருக்கோம். P வந்து 2 செகண்ட் டிராவல் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஆனா Q வந்து 1 செகண்ட் தான் டிராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 செகண்ட் கழிச்சு தானே Q த்ரோ பண்றோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து அதாவது டவர்ல இருந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பி எஸ்பின்னு வச்சுக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை Q வந்து என்ன பண்ணலாம் SQன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். அப்போ SP இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லி பாருங்க. UT பிளஸ் ½ AD ஸ்கொயர் போடுவோம். இப்போ U எவ்வளவு வருது பாருங்க. 80 into 2ன்னு போட்டுட்டு மைனஸ் ½ into A வந்து 10ன்னு போட்டு 2 ஸ்கொயர் போட்டுங்க. 8 into 2 116 வருதுங்களா. மைனஸ் ½ into இது நல்லா கவனிங்க. இங்க வந்து 10, இங்க இது வந்து 10, இங்க 2 இருக்கு, இது 4 வந்துருது. 10 into 4 வந்துருது. ஓகேங்களா? இது கேன்சல் பண்ணா 5 வருது. 5 into 4 20, 20யும் 116 கழிச்சோம்னா 140 வருது. அப்போ SP 140 வருது. SQ என்ன வருது பார்க்கலாம். U into T பிளஸ் ½ AD ஸ்கொயர் போட்டோம்னா Q வந்து 70 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. டைம் வந்து 1 செகண்ட். ஏன்னா 1 செகண்ட் கழிச்சு தானே நம்ம Pக்கு அப்புறம் Q ப்ரொஜெக்ட் பண்றோம். மைனஸ் ½ into 10 T ஸ்கொயர் 1 ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ 70 என்ன வருது. 70 தான். 10/2 மைனஸ் 5 போட்டோம்னா 65 மீட்டர்னு வருது. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்ன வேணும். அப்போ SP மைனஸ் SQ போட்டால் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் வரும். SP மைனஸ் SQ தட் இஸ் ஈக்குவல் 140 மைனஸ் 65 தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க 75 மீட்டர். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 75 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 75 மீட்டர் B கரெக்ட். சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இப்போ P வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது Q எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. அப்போ P ஹையஸ்ட் பாயிண்ட் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, P ஹையஸ்ட் பாயிண்ட் போறதுக்கு டைம் டேக்கன் வந்து T ஈக்குவல் டு U/G. U/G போட்டுக்கலாமா. அப்போ U/G-னா 80/G வந்து 10. அப்போ 8 செகண்ட் வருது. செகண்ட் இது டைம் ஆஃப் Pக்கு. டைம் ஆஃப் Qக்கு என்ன வருது பாருங்க. 70/G. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 70, Qக்கு 7 வருது. ஆனா ஒரு செகண்ட் லேட்டா தானே ப்ரொஜெக்ட் பண்ற Q. ஸோ +1 போட்டா 8 செகண்ட். அப்போ 8 செகண்ட்ல ரெண்டுமே வந்து சேம் ஹைட்ல இருக்கு, மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கு. டைம் ஆஃப் அசென்ட் நம்ம U/G போட்டு ரெண்டுமே மேக்ஸிமம் ஹைட்ல சேம் டைமுக்கு வர்றதுனால அப்போ வந்து பார்ட்டிகல் வந்து P மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும்போது Q மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும். அப்போ CD வராது. ஸோ 15th கொஸ்டினுக்கு A and B ஒன்லி கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Displacement time graph of a particle moving in a straight line is as shown in figure அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. இப்போ பாருங்க ஏல வந்து ஸ்லோப் கூடுது அப்படின்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். பில வந்து பாருங்க ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிக்கணும். ஸ்லோப் ஆஃப் அதாவது சொல்றேன் கேட்டுங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து வெலாசிட்டிப்பா, வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். அட் பில பாத்தீங்கன்னா பில வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. பில வந்து ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது, பில வந்து ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. ஸ்லோப் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஓகேங்களா? அடுத்து சி அண்ட் டி ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா சி அண்ட் டி ரெண்டுத்திலையும் ஸ்லோப் கான்ஸ்டன்ட், ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? ஸ்லோப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்சலரேஷன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஏல வந்து ஸ்லோப் பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், சாரி வெலாசிட்டி இன்க்ரீஸ், ஸ்லோப் இன்க்ரீஸ்னால ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். பில வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சலரேஷன் நெகட்டிவ் கரெக்ட். சிஎன்டில ஆக்சலரேஷன் 0 தான் வரணும். அதனால 16th வந்து சிஎன்டில அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஆனா சிஎன்டில வந்து ஆக்சலரேஷன் 0ன்னு வருது. ஸோ 16th கொஸ்டினுக்கு A and B ஆர் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க.
At time t equal to 0, a particle is at minus 1 meter, 2 meter, and at time t equal to 2 seconds, it is at minus 4 meter, எங்க சொல்லியிருக்காங்க பாருங்க 6 மீட்டர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா from this we can conclude that the given time interval அப்படிங்கிறது பார்ட்டிகல் மஸ்ட் பி ஆக்சலரேட்டட், பார்ட்டிகல் மே பி ஆக்சலரேட்டட். இங்க ஆக்சலரேஷனை பத்தி சொல்லல, இது ஆக்சலரேட் ஆகுதா ஆக்சலரேட் ஆகலையான்னு தெரியல, அதனால பார்ட்டிகல் மஸ்ட் பி ஆக்சலரேட்டட் சொல்ல முடியாது, வேணா மே பி ஆக்சலரேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்களா? அப்போ மே பி ஆக்சலரேட்டட். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் 2.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 2.5 மீட்டர் பர் செகண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து 2.5 சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ எங்க இருந்து எங்க போகுதுன்னா -1,2ல இருந்து -4,6 போகுது. அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து -1,2ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து எங்க போகுதுன்னா -4,6, இந்த பாயிண்ட் -4,6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி போகும்போது அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல சர்டன் டிஸ்டன்ஸ் போயிருக்கும், ஒய் டைரக்ஷன் இப்போ பாருங்க எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா -4ல இருந்து -1 தானே, அப்படின்னா இது 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு வச்சுங்க. ஒய் டைரக்ஷன்ல இங்க 2 மீட்டர், இங்க 6 மீட்டர், அப்போ 6 - 2 வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுங்க. அப்போ இந்த பாயிண்ட் இது ஏ, இது பாயிண்ட் பி, இனிஷியல் பாயிண்ட் ஏ, ஃபைனல் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்படி எடுத்துட்டு நம்ம ஏல இருந்து பி ஸ்ட்ரைட்டா லைன் கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் என்ன வருதுன்னா √3² + 4² வந்துருச்சுங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 5 வந்துருச்சு. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன வரும் சொல்லுங்க, 5 டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 வந்திருக்கு, டைம் வந்து 2 செகண்ட் தானே கொடுத்துருக்காங்க, டைம் 2 செகண்ட். ஸோ அதனால வந்து என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு 2.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு 2.5 மீட்டர் பர் செகண்ட் கரெக்ட். ஓகேங்களா? ஆனா வந்து ஒருவேளை ஆக்சலரேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த பாத்துல போயிருக்காது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிருந்துச்சுன்னா இப்போ A to B ஸ்ட்ரைட் லைன்ல போயிருக்கும். ஒருவேளை ஆக்சலரேட் ஆயிருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் லைன்ல பார்த்து ஆயிருக்காது, கிராஃப் வந்து பேராபோலிக்கா வந்திருக்கும். பேராபோலிக்கா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது இல்லையா, அதனால ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் 2.5ன்னு சொல்ல முடியாது, ஆனா கிரேட்டர் தென் 2.5 மீட்டர் பர் செகண்டா இருக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி அண்ட் டி மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க, 18th கொஸ்டின் பேர்லாங்களா? இது பாருங்க, நல்ல கொஸ்டின். Velocity of a particle moving in a curved linear path varies with time v equal to 2ti plus t² j. Here t is in second. At t equal to 1 second, acceleration of the particle 8 meter per second square. Tangential acceleration of the particle is 6/√5 meter per second square. Radial acceleration of the particle is 2/√5 meter per second square. Radius of the curvature of the path is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, அடுத்த பேஜுக்கு போயிடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 2ti plus t² j, அது எழுதிக்கிங்க. அப்போ வெலாசிட்டி வந்து 2ti plus t² j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கர்வ்டு பாத்து இப்படி போகுதுன்னு வச்சுங்க. இப்போ கர்வ்டு பாத்துல போயிருக்குன்னா அப்போ என்ன இருக்கும், டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் இருக்கும், அடுத்து வந்து ரேடியல் ஆக்சலரேஷன் இருக்கும், ரேடியல் ஆக்சலரேஷன், அடுத்து ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு இது v பார் கொடுத்துட்டாங்க, v பார் ஈக்குவல் 2ti cap plus t² j cap அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க, இதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஆக்சலரேஷன் கூட dv/dt போட்டுட்டீங்கன்னா அப்ப என்ன வருது பாருங்க, 2i plus 2tj அப்படின்னு வந்திருக்கு, 2i plus 2tjன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா at 1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ at 1 செகண்ட் நம்ம போடணும். ஸோ அப்போ at 1 செகண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 1 செகண்ட் எடுத்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு வந்து என்ன சொல்லுங்க, வெலாசிட்டி 2 × ti plus 2t², t² வந்து 1² jன்னு போட்டாச்சு. அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா வருது பாத்தீங்கன்னா, நமக்கு 2i plus 1j வந்திருக்கு. அப்போ மோட் ஆஃப் வெலாசிட்டி என்ன வருது பாருங்க, √2² plus 1² போட்டோம்னா 5ன்னு வருது, √5ன்னு வந்திருக்கு. மோட் ஆஃப் வெலாசிட்டி √5 வந்திருக்கு. ஆக்சலரேஷன் பாருங்க 2i plus 2tj தானே வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம்னா, டைமுக்கு 1ன்னு போட்டுடலாமா? டைம் 1 போட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 2i plus 2tj, t-க்கு 1 போட்டுருங்க, 2j அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இதுல இருந்து மோட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன பண்ணலாம் பாருங்க, √2² plus 2² போட்டுருங்க. அப்போ 4 plus 4 8. அப்போ மோட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து 8 √8ன்னு வருது, √8ன்னு வருதா, தட் இஸ் ஈக்குவல் டு √2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா a.v கண்டுபிடிக்கலாம். a.v என்ன, ஆக்சலரேஷன் வந்து பார்ப்பா, அதாவது ஆக்சலரேஷன் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, a.i போடும்போது a வந்து 2i plus 2j கரெக்டா, at 1 செகண்ட்ல எடுத்துக்கிறோம். v என்ன வந்திருக்கு, v வந்து 2i plus j, 2i plus j அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்ப a.v எப்படி வருதுன்னா i.i 1 2 × 2 4 j.j 1 போட்டு இங்க சாரி வெலாசிட்டி வந்து
velocity வந்து 2i plus 1j. இங்க பாருங்க velocity equal to 2i plus 1j இருக்கு. acceleration தான் 2i plus 2j. அப்போ acceleration dot velocity போடும்போது 2i dot 2i 4 ன்னு போட்டோம், 2j dot 1j வந்து 2 ன்னு போட்டு equal to 6 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ tangential acceleration நமக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. tangential acceleration resultant acceleration இப்படி தானே இருக்கு. இந்த angle made by the resultant acceleration with tangential acceleration theta ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ tangential acceleration equal to a cos theta ன்னு போட்டுக்கலாம். tangential acceleration என்ன போட்டுடலாம்? a cos theta போட்டுடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி a dot v is equal to av cos theta ன்னு தெரியும் இல்லையா? இதுல இருந்து a cos theta தான் tangential acceleration. கரெக்ட்டுங்களா? ஓகே, அப்படின்னு எடுத்துங்க. that is equal என்ன வரும் பாருங்க, a dot v divided by mod of என்ன போட்டுடலாம், v ன்னு போட்டுருங்க. அப்ப a dot v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? a dot v வந்து 6 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து v எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, v வந்து √5, mod of v வந்து √5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ √5 ன்னு போட்டாச்சு. அப்போ tangential acceleration வந்து 6/√5 ன்னு வந்திருக்கு. அப்போ பாருங்க tangential acceleration 6/√5 கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 18th கொஸ்டினுக்கு இந்த பி வந்து இப்போ இதுக்கு கரெக்டா வந்திருக்கு. அடுத்து மற்றதெல்லாம் எது கரெக்டா வருது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து tangential acceleration புரிஞ்சுல. இப்போ ரேடியல் acceleration கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியல் acceleration AR கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணனா resultant acceleration square equal to tangential acceleration square plus radial acceleration square அப்படின்னு போட்டுங்க. இதுல இருந்து radial acceleration equal to square root of resultant acceleration square minus tangential acceleration square அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? சரி, இப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் எவ்வளவு வந்திருக்கு பாருப்பா, இந்த √8 வந்திருக்கு இல்லையா? ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் வந்து √8 வந்ததுனால √8 ஸ்கொயர் போட்டோம்னா ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் 8 வந்துருக்கு. மைனஸ் டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 6/√5 வந்திருக்கு. அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னா 36/5 ன்னு வந்துரும். ஓகேங்களா? இப்போ 8ல இருந்து 36/5 இதை செப்பரேட் பண்ணிட்டேன்னா 5 8 மல்டிப்ளை பண்ணா 40, 40ல 36 போனா 4/5 வருதா? அதை ரூட் எடுத்துட்டோம்னா அப்போ AR இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, நமக்கு என்ன வருது 2/√5. அப்போ ரேடியல் ஆக்சலரேஷன் வந்து 2/√5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? பாருங்க, அப்போ ரேடியல் ஆக்சலரேஷன் 2/√5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து ரேடியஸ் பார்க்கலாம். அப்படின்னா ஆக்சலரேஷன் நமக்கு √8 தானே வந்துச்சு, ஆக்சலரேஷன் இங்க 8 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v ஸ்கொயர் டிவைட் பை r. கரெக்ட்டுங்களா? இப்போ ரேடியஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, v ஸ்கொயர் டிவைட் பை ரேடியல் ஆக்சலரேஷன் போடுங்க. வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, √5 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ √5 ஸ்கொயர் பண்ணிக்கங்க, வெலாசிட்டி பண்ணிட்டு டிவைட் பை ரேடியல் ஆக்சலரேஷன் 2/√5 ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஆயிருது, √5 ஸ்கொயர் வந்து 5 வந்துடும், டிவைட் பை 2 ன்னு இருக்கு. இந்த டிவைட் பை √5 மேல போயிடும். அப்போ √5 ன்னு வருது. அப்போ ரேடியஸ் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, ரேடியஸ் வந்து 5√5/2. அப்போ ரேடியஸ் வந்து 5√5/2. அதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த 18th கொஸ்டினுக்கு BCD வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. A particle P lying on a smooth horizontal xy plane starts from 3i plus 4j meter with velocity 2i. Another particle Q is projected from origin with velocity xi plus yj so that the particle strikes P after 2 seconds. Then அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்ட்டிகல் P இருக்கு, பார்ட்டிகல் Q இருக்குன்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டிகல் P வந்து 3i plus 4j ல இருக்கு. ஓகேங்களா? இது வெலாசிட்டி 2i ல போகுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் P வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன வரும்னா இனிஷியலா 3i plus 4j ல இருக்கு, பிளஸ் வெலாசிட்டி x டைரக்ஷன்ல போறதுனால அந்த ஒரு டிஸ்டன்ஸும் கூட்டிக்கணும். அப்போ வெலாசிட்டி இன்ட்டு டைம், வெலாசிட்டி எவ்வளோ 2i × 2ன்னு போட்டுங்க. அப்போ இது என்ன வருது பாருங்க, இங்க 4i, இது ஒரு 3i, அப்போ வந்து 7i ன்னு வருதுங்களா? ஸோ 7i ன்னு போட்டுக்கலாம், பிளஸ் 4j ன்னு போட்டுங்க. இது இருக்கு. அடுத்து வந்து நமக்கு இங்க பாருங்க பொசிஷன் ஆஃப் Q என்ன சொல்லியிருக்காங்கன்னா xi plus yj, அதாவது வெலாசிட்டி ஆஃப் Q வந்து xi plus yj சொல்லியிருக்காங்க. அப்போ பொசிஷன் ஆஃப் Q ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம் பண்ணும். வெலாசிட்டி வந்து xi plus yj இன்ட்டு டைம் வந்து 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுமே ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா பொசிஷன் ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் Qன்னு வரணும். அப்போ பொசிஷன் ஆஃப் P என்னது 7i plus 4j. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் பொசிஷன் ஆஃப் Q என்னது 2xi plus 2yj அப்படின்னு. இப்போ வந்து சேம் காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எக்ஸ் காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணி அதை i காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 7 வருது. இதுல இருந்து x ஈக்குவல் டு 3.5. கரெக்டுங்களா? அதே மாதிரி y காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க, j காம்பனண்ட்டை. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குதுப்பா. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லணும் 3.5, x ஈக்குவல் டு 3.5. ஓகேங்களா? y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆப்ஷன் வந்து 19th கொஸ்டினுக்கு வந்து B and C ஆர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க.
path of the particle moving in xy plane is y equal to 3x plus 4 at some instant. Suppose x component of velocity is 1 meter per second and it is increasing at the rate of 1 meter per second square, then at that instant is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து y is equal to நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 3x plus 4னு கொடுத்துருக்காங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to 3 into dx by dt வரும். ஓகேங்களா? இந்த dx by dt என்றதை என்ன பார்த்தீங்கன்னா horizontal velocity. இந்த dx by dt தான் வந்து horizontal velocity. இந்த horizontal velocity தான் 1 meter per second கொடுத்துருக்காங்க. 1 meter per second. இந்த dy by dx தான் வந்து vertical velocity. அப்போ vertical velocity வந்து பார்த்தீங்கன்னா 3 into horizontal velocity. Horizontal velocity ஒன்று தானப்பா. அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி 3 into 1 வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். அப்படி போட்டீங்கன்னா விஎக்ஸ் வந்து 1 கொடுத்துட்டாங்க, 1 ஸ்கொயர் பிளஸ் விஒய் வந்து 3 ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் வந்து 10 வருது. அப்போ ரூட் 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட், ரூட் 10 மீட்டர் பர் செகண்ட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு இப்போ ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் காம்பனன்ட் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, இப்போ வெலாசிட்டி along y axis equal to 3 times of velocity along x axis தெரியும். இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ ஆக்சலரேஷன் along y axis equal to thrice the acceleration of along x axis. ஆக்சலரேஷன் along x axis தான் 1ன்னு கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் along y axis equal to 3 into 1ன்னு போட்டீங்கன்னா இதுல இருந்து ஆக்சலரேஷன் along y axis வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வருது. ஸோ நெட் ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆக்சலரேஷன் along x axis ஸ்கொயர் பிளஸ் along y axis ஸ்கொயர் போட்டுங்க. அப்போ எக்ஸ்ல வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஒய்ல வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ரூட் 10ன்னு கிடைக்குது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து ரூட் 10 வந்திருக்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்குப்பா. ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் ஸ்ட்ரைட் லைனா வரணும். நீங்க பேரபோலா சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சி தப்பு. ஆக்சலரேஷன் தான் கான்ஸ்டன்ட் தானே, அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு டைம் ஆக்சிஸ் வரணும், பேரபோலா வராது. அப்போ சிடி வராது. நமக்கு 20th கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A particle moves along the x-axis and its x-coordinate changes with the time as x equal to u into t minus 2 plus a into t minus t whole square. The initial velocity of the particle is dash. அடுத்து the acceleration of the particle கொடுத்திருக்காங்க. time t equal to 2 செகண்ட்ல particle is at the origin அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன ஆன்சர் வருது பார்த்துடலாங்களா? ஓகே பாருங்க. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. x is equal to ut minus 2u plus a into t minus t whole square எழுதுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, வெலாசிட்டி வரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ ut டிஃபரன்ஷியேட் பண்ணா u வருது, minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வருது, a into t minus 2 whole square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into a into t minus 2 whole square அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ டைம் t at டைம் t equal to 0 வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி டைம் t equal to 0 போட்டா என்ன வருது பாருங்க, u பிளஸ் இங்க t க்கு 0 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர் 4ன்னு வந்துருதுங்களா, 4 into 2a 8aன்னு வருது. அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, u பிளஸ் இங்க இது, அதாவது இங்க ஸ்கொயர் வராது, இது ஸ்கொயர் வராது இல்லையா, இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2a into t minus 2 வந்துரும். அப்போ இங்க t க்கு 0 போட்டீங்கன்னா இங்க -2 இருக்கு இல்லைங்களா, -2 into இந்த 2 வந்து -4 வந்துரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து -4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t minus 2 whole square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 முன்னாடி வந்துட்டு இங்க t minus 2 இருக்கு. at t equal to 0 போடும்போது டைம் t 0 போட்டோம்னா நமக்கு வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி வரும். t 0 போட்டீங்கன்னா இங்க 0 ஆயிட்டு இது -2 into 2 -4 வந்துருது. இங்க u இருக்கு, u minus 4a. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து u minus 4a வந்திருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u கிடையாது, ஆப்ஷன் ஏ வராது. சரி, அப்போ தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் நமக்கு பார்க்கணும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன பண்ணலாம்னா இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்பா. இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, v is equal to u plus 2a into t minus 2 தானே வந்திருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்ன வருது பாருங்க, u டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துரும், 2a வச்சுட்டு t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வருது. அப்போ 2a, அதாவது dv by dt தான் வருது 2a. அப்போ ஆக்சலரேஷன் என்ன வருது பாத்தீங்கன்னா 2aன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் வந்து 2a என்றது எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கப்பா, சி கரெக்ட்.
2a வந்து ஆக்சலரேஷன் கரெக்ட். அடுத்து t = 2 செகண்ட்ல பார்ட்டிகல் இஸ் அட் ஆரிஜின் சொல்றாங்க. அப்போ t க்கு வந்து இந்த ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் t க்கு 0 போடுங்க. அதாவது x is equal to u into t minus 2 plus a into t minus 2 whole square போடுறோம். அப்போ t க்கு வந்து 2 செகண்ட் போட்டீங்கன்னா, t க்கு 2 செகண்ட் போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுது, இந்த டேர்ம் 0 வந்துருது, இந்த டேர்மும் 0 வந்துருது. ஆக மொத்தம் x 0 வருது. அப்போ வந்து ஆரிஜின்ல இருக்கு. ஸோ அட் t = 2 செகண்ட்ல பார்ட்டிகல் இஸ் அட் ஆரிஜின். ஸோ 21st கொஸ்டினுக்கு C and D ஆர் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது 22nd கொஸ்டினுக்கு போயிடலாம் பாருங்க. A man standing on the edge of the terrace of high-rise building throw a stone vertically up with a speed of 20 meters per second. 20 seconds later, an identical stone is thrown vertically downward with the same speed of 20 meters per second. Then, the relative velocity between the two stones remains constant till one hits the ground. இது கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆக்சலரேஷன் வந்து சேம் ஆக்சலரேஷன் 0. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகலுக்கு ஆக்சலரேஷன் சேம் பண்றதுனால ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0 வரதுனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். both will the same kinetic energy when hit the ground. இதுவும் கரெக்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போல் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் டவுன்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கைனடிக் எனர்ஜி சேம் தான். அப்ப இனிஷியலா ரெண்டு பார்ட்டிகளுக்குமே வந்து என்ன இருக்கு, கைனடிக் எனர்ஜி வந்து சேம். அதாவது மாஸ் வந்து சேமா சொல்லியிருக்கணும். அதனால ஐடென்டிக்கல் ஸ்டோன் சொன்னதுனால மாஸ் சேம், ஸ்பீட் சேம். அதனால இனிஷியல் கைனடிக் எனர்ஜி சேமா இருக்கு. சேம் ஹைட்ல இருக்கிறதுனால சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே இனிஷியலா வந்து எனர்ஜி சேமா இருக்கிறதுனால ஃபைனலா சேம் எனர்ஜில தான் ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போ பியும் கரெக்ட். தேர்ட் பாருங்க, the time interval between their hitting the ground is 2 seconds. அடுத்து வந்து fourth வந்து if the collision on the ground are perfectly elastic, both will raise the same height above the ground. அதாவது ரெண்டுத்துக்குமே சேம் கைனடிக் எனர்ஜி ஆப்ஷன் பி வந்துறதுனால சேம் கைனடிக் எனர்ஜி வரதுனால அப்ப ரெண்டுமே பவுன்சஸ் பேக் வித் சேம் வெலாசிட்டி வரும். அதனால ரெண்டுமே சேம் ஹைட்டுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும். அப்ப டியும் கரெக்ட், ஏபிடி கரெக்ட். இப்ப சி மட்டும் நம்ம கரெக்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ தி டைம் இன்டர்வல் between their hitting the ground is 2 seconds அப்படி சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம் பாருங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 20 மீட்டர் பர் செகண்ட். இன்னொரு பார்ட்டிகல் வந்து டவுன்வோர்டு வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படிதானப்பா? சரி, அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, a man standing on the ground அப்படின்னு சொல்லிட்டு throws a stone vertically up with a speed of 20 meters per second. 2 seconds later an identical stone is thrown அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 செகண்ட் கழிச்சு சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சரி, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வில் ரீச் தி இனிஷியல் பாயிண்ட் ஆஃப்டர் என்ன டைம்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணது இப்படி போயிட்டு இங்க வரதுக்கு எவ்வளவு டைம் வரும்னா t is equal to 2u/g தெரியும் இல்லையா, அதே பாயிண்ட் வரதுக்கு அப்போ வந்து 4 செகண்ட் அப்படின்னு வருது. 4 செகண்ட் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து இனிஷியல் பாயிண்ட் 20 மீட்டர் பர் செகண்ட் வர்றதுக்கு 4 செகண்ட் ஆகுது. ஆனா செகண்ட் பார்ட்டிகல் 2 செகண்ட் கழிச்சு தானே நம்ம டவுன்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் சேம் ஹைட்ல இருந்து கிரவுண்டுக்கு வரணும். ஓகேங்களா. வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் போயிட்டு திருப்பி அதே பாயிண்ட் வரது 4 செகண்ட் ஆகுது. ஆனா செகண்ட் பார்ட்டிகல் 2 செகண்ட் கழிச்சு தானே விட்டுருக்கும். அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மேல போயிட்டு கீழே வரதுக்கு 2 செகண்ட் முன்னாடியே வந்து வந்துருது. இப்படி அப்படின்னா இந்த ரெண்டு பாடிக்குமே டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட் வந்து, அதாவது செகண்ட் பாடி வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாடி வந்து என்ன ஆகும், 2 செகண்ட் கழிச்சு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா. அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட். ஏ பி சி டி எல்லாமே கரெக்டா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்.